ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிச்சிடுற, தமிழே உனக்கு வரலன்னு சொல்லி இத்தனை நாளா உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. ஹூ புட் த கிளாத்ஸ் ஆன் த சோஃபா? இத உன் தாய்மொழியில சொல்லணும்னா எப்படி சொல்லுவ? எந்த எருமை சோஃபால துணிய வச்சது? நீயா இல்ல உங்க அப்பாவா? என்னப்பா இப்படி பாக்குறீங்க? தாய்மொழினா அம்மா மொழி தானேப்பா. இந்தாங்க 500 ஓவா. உங்க கல்லாவுல காணா போச்சு அந்த அமௌண்ட். அத நீ தான் திருடினியா? அதுக்கு பேர் திருட்டு இல்ல, நம்ம கடை நம்ம கல்லாங்கிற உரிமையில கை வச்சது. யார கிட்ட கை வச்ச? யார கேட்கணும்? 5 பைசா கூட கொடுக்காம வெளியே போட அனாத நாயன் சொன்னா நான் என்ன கடை கடைக்கு போய் பிச்சை எடுக்கிறதா? அப்படி பிச்சை எடுத்தா என் மச்சானுக்கு மரியாதை போயிருக்கிற உரிமையில தான் காசு எடுத்துக்க. நான் நேத்து ரோட்ல பாத்தியா? அப்ப சொல்லிருக்கல. எங்க சொல்ல விட்டீங்க? என்ன பார்த்த உடனே ராமநாடு போய் மிளகா வேண்டாம் மொச்ச பயிர் வேண்டாம்னு அனுப்பிட்டீங்க. அந்த பரபரப்புல போய் எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சு செய்யுங்க. இது வரைக்கும் உங்க கல்லாவுல ஒத்த பைசா எடுத்த போன அந்த கிருஷ்ணன் இவனை நாளா அவனை உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? பெத்த பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்துறீங்க. போலீஸ்கார அக்கிச்ச போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. நீங்களா ஒரு அப்பனா? பேசாம இருக்காங்க. நீ பேசாத நீ. ஊர்ல போய் பாருங்க, அவன் வயசுக்காரலாம் பெத்த அப்பனை மதிக்கிறான். நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல குண்டி மண்ணை உடைச்சிருப்பேன். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. ஈட்டணும் ஸ்லீப் பண்ணணும் போனை நல்லா நோண்டணும். ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு. போனை நோண்டி போர் அடிச்சா திரும்ப படுத்து தூங்கணும். ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு ஜிங்கு சக்கு. நேத்து என் போனை காணான்னு தேட்டு இருந்தல 1/2 மணி நேரமா. அப்புறம் தான் தெரியும் என் போன்ல டார்ச் அடிச்சு என் கூட தேடி நின்றுருக்கேன்.